மகிமைப்படுவதாக. கல்யாண வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், அங்கே ஒரு மனுஷனுடைய முடிவை நீங்கள் பார்க்கலாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய மரணத்தை குறித்த ஒரு நினைவு நமக்கு வரும்பொழுதுதான் பரிசுத்த சிந்தை நமக்குள்ளே வரும். மரணத்தை பற்றி பயப்படாதவர்கள் யாருமே இல்லை. அங்கே ஒரு மாடு செத்து இருக்குன்னு சொன்னா கூட அந்த வழியா போறதுக்கு பயப்படுவாங்க. ஒரு ஆள் அங்கே செத்து கிடக்கிறான்னா அந்த பக்கம் போகிறதுக்கே பயப்படுவாங்க மனிதர்கள். மரணம் எந்த மனிதனையும் சந்திக்கும். ஆனால் நம் கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் நம் கண்திறந்து பார்க்கிற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகித்தான் போகும். எது நிரந்தரமானதே இல்லை. இப்போ இந்த மரணத்தினுடைய காரியங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது நமக்கு என்ன தோணுது? ஏசாயா 54:10 இப்படி சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்றார். சில நேரம் மலை போல அவரை நம்பி இருந்தேன், மலை போல இருந்தாரு, ஆனா இல்ல அப்படின்ற வருத்தங்கள் நமக்கு வரும். சில நேரங்களில் மனிதர்கள் நமக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது. ஆனா அந்த மலைகள் விலகுது. சோத்திரம். பர்வதம் போல நமக்கு சப்போர்ட்டிவ் பண்ற ஆட்கள் இருப்பாங்க. சில நேரம் அவர்கள் நிலை பெயர்ந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. இதை சொல்லிட்டு மனதுருகிற கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிறவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் உன்னை விட்டு பிரிந்து போனாலும் என் கிருபை மட்டும் உன்னை விட்டு விலகவே விலகாதுன்ற. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லி கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் 66 சங்கீதம் 20 தாவீது சொல்றாரு, தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு என் பிள்ளை விலகி போச்சு, சத்துருக்கள் நான் எப்போ சாவன்ன்றாங்க, என்னோடு கூட இருந்த எத்தனையோ பேர் விலகி போயிட்டாங்க. தாவீது சொல்றார், ஆனா ஆண்டவரே உங்க கிருபை மட்டும் என்னை விட்டு விலகாம இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு சொல்றேன், எது வேணாலும் உங்களை விட்டு விலகி போனாலும் பரவாயில்லை, அவருடைய கிருபை இருக்கிறதுனால வாழ்வோம், ஜெயிப்போம், நிலைப்போம். இந்த கிருபை என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 156 முறை வருது. கிருபை கிருபை என்ற வார்த்தை மற்ற மதங்களில் மார்க்கங்களில் பயன்படுத்துகிறது இல்லை. இட் இஸ் a heavenly word. கிரேஸ் என்ற வேர்ட் இரக்கத்தை பற்றி உலகம் சொல்லும், பரிதாபத்தை பற்றி சொல்லும், பச்சாதாபத்தை பற்றி சொல்லும். ஆனால் கிருபை என்கிற வார்த்தை மற்ற மார்க்கங்களில் இல்லவே இல்லை. கிருபை என்கிற வார்த்தை கர்த்தர் நமக்கு விசேஷமாக கொடுத்த வார்த்தை. அந்த கிருபை என்கிற வார்த்தையை எதனோடு கம்பேர் பண்ணவே முடியாது. The grace is an uncomparable word. எந்த வார்த்தைகளோடும் அதை கம்பேர் பண்ணவே முடியாது. தமிழில் கிருபைன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் கிரேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த தமிழ் பைபிளை மொழிபெயர்த்த அந்த கிரீக் வேர்டில் புதிய ஏற்பாடு சொல்லுது கேரிஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கேரிஸ் அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட்ஸ், இலவச ஈவுன்னு அர்த்தம். கிருபை கிருபைன்னா என்ன? வாட் இஸ் மீன் கிரேஸ்? ஆண்டவர் சொல்றாரு, எது வேணாலும் உன்னை விட்டு விலகும், உறவுகள் உன்னை விட்டு போயிடும், எல்லாம் போயிடும், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்றாருல்ல. கிருபைன்னா என்ன? நம்பர் 1 முதல்ல சொல்றேன், தேவ பிரசன்னம் என்பதுதான் கிருபை. The presence of God is the grace. வேதாகமத்திலே நிறைய பேர் கிருபை பெற்றவங்களும் உண்டு, கிருபை பெறாதவர்களும் உண்டு. பைபிள் இருக்கிறாங்க. கிருபை பெற்றவங்களை பற்றி இருக்குது, கிருபை பெறாதவங்களை பற்றி இருக்குது. ஆனால் யாரிடத்துல தேவ பிரசன்னம் உண்டோ அவர்களிடத்துல தேவ கிருபை உண்டு. மரியாள் இருந்த வீட்டிலே தூதன் பிரவேசித்தான், அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது, ஒரு பிரசன்னம். அந்த பிரசன்னத்தின் நடுவிலே காபிரியேல் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப அந்த கிருபைன்னா என்ன? அந்த பிரசன்னம் நிறைந்தது தான் கிருபை. தேவனுடைய பிரசன்னம் உன் மேல இருக்கா, அப்ப நீ கிருபை பெற்றவன் அர்த்தம். இந்த சபையில் ஒரு ஊழியர் வந்தார், என்னோடு சேர்ந்து ஜெபிச்சாரு. அவர் சொல்றாரு, பாஸ்டர் இந்த சபையில் நான் ஜெபம் பண்ணேன், ஒரே பிரசன்னத்தை என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்றாரு. அதான் கிருபைன்னு அர்த்தம். உன் வீட்டில் பிரசன்னம் இருக்கா? நீ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றீங்களா? தேவ பிரசன்னத்தை யார் உணர்கிறீர்களோ நீங்கள் கிருபை பெற்றவர்கள்னு அர்த்தம்.
கிருபைனா பிரசன்னம் என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன். யாத்திராகமம் 33:16 சொல்லுது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? ஆண்டவரே, நீங்க என் மேல வச்சிருக்கிற கிருபையை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லிட்டு அவரே பதில் சொல்றார். மோசே சொல்றாரு, நீர் எங்களோடு வருகிறதினால் அல்லவா. அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் வருமானால் அதுதான் தேவ கிருபை. கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வனாந்தர பயணத்தில் 40 வருஷம் ரோடு கிடையாது, சிக்னல் பாயிண்ட் கிடையாது, டிராபிக் போலீஸ் கிடையாது, இதுதான் வழின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அந்த வனாந்தர பிரயாணத்தில் ஒன்று மட்டும்தான் இருந்தது, தேவ பிரசன்னம். பகலில் அவர் மேக ஸ்தம்பமாக, இரவில் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக முன் சென்று வழிகாட்டினாரு. அந்த பிரசன்னம். அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு 7 பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 7 பிள்ளையில ஒரு பிள்ளை மட்டும் கிருபை பெற்ற பிள்ளையா இருந்தா அந்த 6 விட அந்த பிள்ளை உயர்த்தி இருக்கும். சம்திங் ஸ்பெஷலா இருக்கும். நீ என்ன வேணாலும் படிச்சிரு, நீ என்ன வேணாலும் டிகிரி ஓடுறாரு, தேவ கிருபை பெற்றவன் சம்திங் ஸ்பெஷல். கிருபைக்கு எதுவும் ஈடு இணையே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கிருபை இல்லைன்னா சாதாரணமான ஆளு, கிருபை பெற்றவன் எப்போதுமே பெஸ்ட் தான். ஆமென்னு சொல்லுங்க. யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். அப்ப கிருபைன்னா என்ன? வாட் இஸ் மீன் பை கிரேஸ்? கிருபைன்னா என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருப்பது தான் கிருபை. ஆமென். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகளெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகளெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராதா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். கிருபைன்னா என்ன தெரியுமா? தேவ தூதனின் அனுமதி நமக்கு கிடைக்கும். Grants of the angel of the Lord. தேவ தூதனுடைய அனுமதி நமக்கு கிடைக்கும். ஆதியாகமம் 19:18 இருந்து 21 வரைக்கும் வாசி பாருங்க. அதுல வசனம் சொல்லுது, சுருக்கமா வாசிக்கிறேன். அங்கே லோத்து வந்து தேவ தூதனோடு பேசுறார். ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். தேவதூதன் சொல்றார், அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தேவதூதர் கிராண்ட் பண்றார், கிராண்டட், அனுமதி கொடுக்கிறார். ஓகே, கிருபை தாங்க. தேவதூதன் எல்லாம் அதெல்லாம் முடியாது, நீ ஓடித்தான் ஆகணும்னா கதை முடிஞ்சிருக்கும். அவன் கதை அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், அவன் மேல் வைத்த கிருபையினால் அவன் கேட்ட கோரிக்கையை தேவதூதன் கிராண்ட் பண்ணாரு, அனுமதி கொடுத்தார்ல, அதான் கிருபை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேக நேரம் நம்ம ஆண்டவர்ட்ட அப்படி கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதை உதவி செய்யுங்க. நிறைய விஷயங்கள் அவர் கிராண்ட் பண்றாரு. ஓகே, அர்ப்பண நீசனமாகிய நமக்கு அவர் அனுமதி கொடுக்கறதுனால தான் இவ்வளவு காலம் நம்ம வண்டி ஓடுது. அவர் அனுமதி கொடுக்கலன்னா 1 இன்ச் நகர்த்த முடியாது. அநேக நேரங்களில் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி ரட்சிக்கிறார். நம்முடைய கால்கள் இடராதபடி தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை காக்கும்படி வைக்கிறார்.
எத்தனையோ நேரம் ஒரு பெரிய விபத்து கதையே முடிஞ்சிரும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் தூதர்கள் வந்து நமக்கு ஊழியம் செய்து நம்மை காப்பாற்றினார்கள். என் மூத்த பிள்ளையை நான் தூக்கிட்டு இந்த சர்ச்சுடைய படிக்கட்டில் இறங்குறேன். அவளுக்கு 2 வயசு தான் இருக்கும். தூக்கிட்டு நான் நடக்கிறேன். என் செப்பலில் ஒரு கிரிப் இல்லை. நான் அப்பயோ அந்த செப்பலை மாற்றணும்னு நினச்சேன். சரி மாற்றலான்னு அது கிரிப் இல்லாத செப்பல். நான் குழந்தைய தூக்கிட்டு அப்படி ஓடி வர என்னை அப்படியே ஸ்லிப் பண்ணிருச்சு. மேல் இடத்துலேருந்து நான் கீழே விழுந்தேன்னா என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்கும், எனக்கும் ஒன்று ஆயிருக்கும். இந்த லெவலுக்கு அப்படியே என் வாட்டம் இல்லாமல் நான் இதாயிடுச்சேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஏதோ ஒரு கரை எனக்கு முன்னுக்கு வந்து அப்படி நிறுத்துச்சுங்க. ஐ ஃபீல், நான் உணர்றேன், அது தேவ தூதர்கள் எங்களுக்கு செய்த ஊழியம். அந்த கிருபையில தான் முடிஞ்சு போச்சு, வாழ முடியாது. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னார். கிருபைன்னா என்னங்க? அக்செப்டன்ஸ் ஆஃப் த கிங். ராஜாவினுடைய அங்கீகாரம் நமக்கு கிடைப்பதுதான் கிருபை. அக்செப்டன்ஸ் ஆஃப் த கிங். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17 பாருங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவள் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரியாக்கினான். The grace and favor of the king. நிறைய கன்னி பெண்கள் இருந்தார்கள், ஆனால் எஸ்தரின் மேல் அவன் கிருபை வைத்தான். ராஜா அதை அங்கீகரித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய கிருபை என் மேல இருந்துச்சுன்னா ராஜாவின் அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை விரும்புறீங்க? ராஜாவின் அங்கீகாரம். கிருபைன்னா என்ன தெரியுமா? கிருபை என்பது தலைவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற தயவு. கிருபை, ஹெல்ப் ஆஃப் யுவர் மாஸ்டர். ஆதியாகமம் 39:21 பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தலைவனுடைய அந்த தயவு யோசேப்புக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கிருபை வைத்தான். அவன் யோசேப்பு மேல தயவு வைக்கணும் அவசியம் இல்லை, ஆனா அந்த கிருபை இருந்ததுனால அவன் தயவு பண்ணினான். நீ ஒரு கைதியா வந்திருக்கிற யோசேப்பு, அந்த தலைவன் எப்படி உனக்கு தயவு செய்கிறான்னு கேட்டா யோசேப்பு சொல்லுவார், தேவ கிருபை என் மேல் இருக்கிறதுனால் இது நடக்குது. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, நீங்க ஒரு இடத்துல பிசினஸ் பண்றீங்க, ஆண்டவருடைய கிருபை உங்க மேல இருந்துச்சுன்னா உங்க மேல அதிகாரிகள் உங்களுக்கு தயவு பண்ணுவாங்க. உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேல இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபேவரா நடந்து கொள்வாங்க. எதனால நடக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை இருந்தா உங்களுக்கு அந்த தயவுகள் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. கிருபை. 3 குறிப்பிட வேகமா சொல்றேன். இந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நான் நிறைய சொல்லலாம். என் இருதயத்தில் கர்த்தர் போட்ட 3 காரியம். விலகாத கிருபை. ஒருவேளை இன்றைக்கு நிறைய உறவுகளை நீங்க இழந்திருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க ஒருவேளை அதை ரிமெம்பர் பண்ணி பார்த்து இன்னைக்கு அவங்களாம் இருந்தால் எவ்வளோ உதவியா இருக்குமே யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவைகள் விலகினால் என்ன? தேவ கிருபை உன்னை விட்டு என்றைக்குமே விலகாது. அல்லேலூயா. இந்த கிருபை யாருக்கு கிடைக்கும்? யோவான் 1:17 பாருங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கிருபை இயேசுவின் மூலமாய் உண்டாயின. கிருபை பணத்தினால் உண்டாக முடியாது, என் அறிவினால் அது உண்டாகாது, என் சாமர்த்தியத்தால் உண்டாகாது, என் ஆஸ்திகளை கொண்டு அதை வாங்க முடியாது. கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபையை நீயும் நானும் உண்டாக்க முடியாது, அது இயேசுவின் மூலமாய் உண்டாகணும். அப்படின்னா வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த தேவனுடைய கிருபை எப்படி? இயேசு உங்களுக்குள் இருந்தால், இயேசு உங்களோடு இருந்தால்,
இயேசு உங்களுக்காக இருந்தால் அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள் வர நீங்கள் இடம் கொடுக்கும் போது இயேசு தனியாக அல்ல, தம்முடைய கிருபையோடு உங்களுக்குள்ள வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில உங்க வாயை திறந்து இதயம் குளிர பாரத்தோடு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள வாருமையா, என் குடும்பத்துக்குள்ள வாருமையா, என் இருதயத்துக்குள்ள வாருமையா, என் பிள்ளைகளுக்குள்ள நீர் வாருமையா. இயேசு வருவாரானால் வெறுமையாய் அல்ல, கிருபையோடு உங்களுக்குள்ளே வருவார். அல்லேலூயா. நான் சென்னையில் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு கூட்டம், ஒரு நற்செய்தி கூட்டம் ஒன்று நடந்தது. அப்போது நடந்த ஒரு சம்பவம், நற்செய்தி கூட்டம் நடந்தது. ஒரு ஊழியர் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணி முடித்து மேடையிலிருந்து அழைப்பு கொடுக்கிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த இயேசுவை நீ உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வாயானால் அவர் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் தருவார். எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார். நீ எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மார்க்கத்தின் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இயேசு எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரர் அல்ல, எந்த மார்க்கத்துக்குரியவர் உள்ளவர், சகல ஜனங்களுக்கு உரியவர். நீ வா, அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள். உன் பேரை மாற்ற வேணாம், உன் ஊரை மாற்ற வேணாம், உன் ஜாதியை மாற்ற வேணாம். இயேசுவே எனக்குள் வாரும் என்று நீ உண்மையாய் சொன்னால் அந்த இயேசு உனக்குள் வருவார். இந்த இயேசு வேண்டுமா? அந்த இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் யார் என்று அழைப்பு கொடுத்த போது அநேகர் தங்கள் கைகளை உயர்த்தி இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசு எங்களுக்குள் வேண்டும் என்று அநேகர் சொல்லிக்கொண்டே முன்பு வந்தார்கள். இந்த இயேசு உங்களுக்குள் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும், இல்லாவிட்டால் வேறு வழியே இல்லை என்று தீர்க்கமாக இந்த ஊழியர் சொல்லிக்கொண்டே இருந்தார். எல்லாரும் வந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாருக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். கூட்டத்தின் முடிவில் ஒரே ஒரு வாலிப பிள்ளை மட்டும் நின்றாள். அவள் வந்து ஊழியரை பார்த்து சொன்னார், இயேசுவுக்கு உன் இருதயத்தில் இடங்குடு, இயேசுவுக்கு உன் இருதயத்தில் இடங்குடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்காவிட்டால் வேறு வழி மூலமாக எனக்கு நன்மை நடக்காதா? இல்லம்மா, இயேசுவுக்கு நீ இருதயத்தில் இடம் கொடுத்தா மட்டும்தான் இயேசு உனக்கு எல்லா நன்மையும் அருள முடியும். ஐயோ, நான் ஒரு வாலிபனை விரும்புகிறேன், அந்த வாலிபனுக்கு என்னுடைய இருதயத்தில் ஏற்கனவே நான் இடம் கொடுத்து விட்டேன், எனக்கு பிரியமான அந்த வாலிபனுக்கு என் இருதயத்தில் இடம் கொடுத்து விட்டபடியால் இயேசுவுக்கு இடம் கொடுக்க என் இருதயத்தில் இடமே இல்லையே என்று சொன்னாள். அந்த ஊழியர் சொன்னார், நீ அப்படி சொல்லாதே, உன் இருதயத்தில் இயேசுவுக்கு நீ இடம் கொடு. முதலாவது நீ தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட்டி கொடுப்பார். இந்த இயேசுவை புறந்தல்லாத, இந்த இயேசு வேண்டான்னு போயிடாத. சோத்திரம், இந்த இயேசுவை உனக்குள்ள கூப்பிடு, இயேசுவே எனக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிடு, அவர் தான் உன் வாழ்க்கையை நன்மை செய்வார் என்று அந்த ஊழியர் எவ்வளவோ சொல்லியும் அவள் சொன்னால், இயேசுவுக்கு என்னால் இடம் கொடுக்க முடியாது, வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள். என் இருதயத்தை நான் ஏற்கனவே வேறொருவருக்கு கொடுத்து விட்டேன், இனி அந்த இருதயத்தில் நான் இயேசுவுக்கு இடம் கொடுக்க முடியாது, என் முழு இருதயத்தை நான் அவருக்கு கொடுக்க முடியாது என்று வாதம் பண்ணினாள். அவர் சொன்னார், இந்த இயேசுவுக்கு நீ இடம் கொடுப்பாயானால் அவருடைய கிருபையும் நன்மையும் உன்னை தொடரும், நீடித்த நாட்களாய் நீ திருப்தியாயிருப்பாய், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் இருக்குமே, நீ ஏன் புறந்தல்றன்னு சொல்லி அந்த ஊழியர் எவ்வளவோ சொல்லியும் நிராகரித்து விட்டு, எனக்கு அந்த வாலிபன் தான் எனக்கு வேண்டும், அந்த இருதயத்தில் அவனுக்குத்தான் இடம், இயேசுவுக்கு என்னால் முடியவில்லை என்று அந்த மெரினா கடற்கரை விட்டு அவள் வெளியேறினாள். நடந்த சம்பவம் கதை சொல்லல. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், ஆன்லைன் மூலமா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினாள். நீங்க சென்னை சீரணி அரங்கம் என்று இருந்தது, இப்போது அந்த அரங்கத்தை எடுத்து விட்டார்கள். அந்த கூட்டத்தை முடித்து விட்டு அங்கே ரோடு இருக்கும், அந்த ரோட்டை தாண்டி அங்கே தான் பஸ் வரும். அந்த பஸ் ஏறதுக்காக ரோட்டை கிராஸ் பண்ணா வேகமாய் வந்த ஒரு வாகனம் அவள் மேல் கனப்பொழுதில் மோதினது. இரத்த வெள்ளத்திலே சரிந்து கீழே விழுந்தாள். குத்துயிரும் குலையுருமாய் துடித்துக் கொண்டிருந்தவள் வாய் உளறினது. ஐயோ, என் வாய்ப்பை நான் தவற விட்டு விட்டேன். அந்த ஊழியர், இயேசுவை ஏற்றுக்கொள்,
நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நீடித்த நாட்களாய் நீ திருப்தியாயிருப்பாய் என்று சொன்னாரே. மதீனம் பண்ணிவிட்டேனே, அவருக்கு நான் இடங்கூடாமல் போய்விட்டேனே என்று சொல்லிக்கொண்டே தன் ஜீவனை விட்டாள். பரிதாபகரமாய் அவளுடைய ஜீவன் அவளை விட்டு கடந்து போய்விட்டது. நான் சொல்லுகிறேன், இயேசு இல்லாமல் வாழ முடியாது. இயேசு சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்னார். நீ எந்த ஜாதியாயிரு, எந்த மதத்தின் நம்பிக்கையாயிரு, நீ எவரா வேணாலும் இரு, இயேசுவை தள்ளிவிட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த உலகத்திலே முடியவே முடியாது. ஏனென்றால் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை அன்றி பரலோகத்திலே எவராலும் வர முடியாது. நீ கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கலாம், கிறிஸ்தவ பின்னணியில வந்திருக்கிற நீ சொல்லலாம். ஆனால் உலகத்தோடு உலகமாய் இருக்கிறாய், உலகத்தான் செய்கிற எல்லாம் செய்கிறாய், பெயருக்கு மட்டும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய். ஏதோ உனக்கு ஒரு திருப்தி இருக்கலாம், ஆனால் உண்மையில் உனக்குள் இயேசு இருக்கிறாரா என்று சந்தேகம். யோசித்துப்பார். இயேசு உனக்குள் இருப்பாரானால் அவர் சகல கிருபையோடு உனக்குள் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு இல்லாவிட்டால் நாம் நிரந்தரமாக இந்த பூமியில் வாழ முடியாது. இயேசு நமக்கு தேவை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அச்சாரமா இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு 2 கொரிந்தியர் 4:15. இந்த கிருபை எப்படி நமக்குள்ள வருது? தேவனுடைய மகிமை விளங்குறதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயின என்று பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரத்திலே பெருகும் கிருபை, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகுது. நம்ம ஏன் சபைக்கு வரோம்? கர்த்தர் ஏன் நம்மளை ஒரு காங்கிரிகேஷனில் வச்சிருக்கிறாரு? சபையா நம்ம ஏன் கூடி வந்து கர்த்தர் ஆராதிக்கிறோம்? அநேகருடைய ஸ்தோத்திரங்களில் நிற்கும் போது நிற்கிற உனக்குள்ள கிருபை பெருகுது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த சபையினுடைய அருமை தெரியாமல், ஏன் நான் வீட்டில் இருந்தால் ஆண்டவர் வரமாட்டாரா, வீட்டில் நான் இருந்தால் கர்த்தர் கேட்க மாட்டாரா என் ஜபத்தன்னு சபையினுடைய மேன்மை தெரியாமல் பேசுகிறாங்க. கிருபையை பல விதங்களில் தராரு, ஆனால் அதில் ஒரு விதம் அநேகருடைய ஸ்தோத்திரங்களில் கிருபை பெருகுது. அல்லேலூயா. என் ஆண்டவர் பாருங்க, உனக்கு கிருபை வேணுமா, நீ இமயமலைக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் வெறுங்காலோடு ஏறிவான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, எங்கே ஏறுறது, எங்கே கிருபையை பெறுறது? பழனி மலைக்கு தோத்திரம் காலில் செருப்பே போடாமல் வா, அப்போ தான் நான் உனக்கு கிருபை தருவேன்னு சொன்னார்னா கதை என்ன ஆகும்? நீ முள்ளு மேலே நடந்தாதான் நான் உனக்கு கிருபை தருவார்னு சொன்னார்னா நம்ம கதை என்ன ஆகும்? தீயில ஒரு 5 நிமிஷம் நின்று நடந்தாதான் நான் கிருபை தரேன், வெந்து சுண்ணாம்பாய் தான் வரணும். ஆண்டவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சுமை உனக்கு லகுவானது. ஹல்லேலூயா. என் நுகத்தை உன் மேல ஏற்றுக்கொள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தர்றேன். என்னால் செய்ய முடியாத ஒன்றை சொல்லி அதை செஞ்சாதான் நான் உனக்கு கிருபை தருவேன்னு ஆண்டவர் சொல்லலை. ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ஈஸி. அவர் சொல்றாரு, இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லு, கிருபை பெருகும். அல்லேலூயா. ஊம பக்தி எல்லாம் கிருபை வராது. நம்மை உண்டாக்கினவருக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வாயை திறந்து அந்த கிருபையை சொல்லி நம்ம கர்த்தரை அப்படியே சோத்தரிக்கிறோம். என்ன சொல்லுங்க. பிசாசு என்ன பண்றான், நிறைய பேருக்கு ஒரு தவறான உபதேசத்தை, அந்த சபைக்கு போயிடாதரா, பாஸ்டர் அதை செய்யக்கூடாதுன்னுவார், இதை செய்யக்கூடாதுன்னுவார், அதை பார்க்கக்கூடாதுன்னுவார். ஐயோ அங்கெல்லாம் போனால் ரொம்ப பிரிய வாழ முடியாது, நம்ம அதை விட்டு நம்ம இங்கே தான் இருக்கணும், அங்கே போனால் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பிசாசு நிறைய பேருக்கு சொல்லி கஷ்டம் கஷ்டம்ன்ட்டு நிறைய பேரை குஷ்டத்தில் வச்சிருக்கிறான். தோத்திரம். கஷ்டங்கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே நாங்கள் யாரையும் போட்டு இழுத்து ஒன்றும் பண்ணுறதில்ல. உன் வாயை விரிவாய் தர,
அது ஆண்டவர் நன்மையா நிரப்புவார். அவ்வளவுதான். 2 பேர் ஜெபம் பண்ண போனானா, ஒருத்தவன் பரிசேயன் வாய்க்குள்ளேயே ஜெபம் பண்ணானா. பைபிளில் தான் இருக்குது. எப்படி ஜெபம் பண்ணானா? வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தானா. பைபிள் சொல்லுது ஒரு மாற்றமும் இல்லாமலேயே தன் வீட்டுக்கு போனானா. ஆனால் ஆயக்காரனோ பாவியாகிய என்மேல் கிருபையா இரும் என்று தன் கையெடுத்து நெஞ்சு மேலே அடிச்சுக்கிட்டு இயேசுவேன்னு கத்தி ஜெபம் பண்ணானா. கிருபை பெற்றவனாய் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. இனிமே சர்ச்சுக்கு போனால் வாயை கொஞ்சம் திறங்க. வாயை திறக்காத வரைக்கும் தேவன் எந்த நன்மையும், வாயை திறந்து ஸ்தோத்திரம் போடு. சோத்திரம் சாத்தானுக்கு வேட்டுது. எல்லாம் சொல்லுங்க, சோத்திர பாட்டு சாத்தானுக்கு வைக்கிற வேட்டு. இந்த நரிக்குறவனை பார்த்துக்கிறீங்களா? நரியை பிடிக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரு வேட்டு வைப்பான். வேட்டுன்னா பட்டாசு. வேட்டு வச்சு, அது நல்ல பவர்ஃபுல் வேட்டை வச்சு அதில் அவருக்கு பிடிச்ச உணவு பதார்த்தத்தை ஃபுல்லாக தடவிடுவான், கோட்டி கொடுத்துருவான். நரி அந்த வாசனைக்கு ஓடி வந்து கவ்வி எடுக்கும். எடுத்து தின்னலான்ட்டு தொண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி டம்மார்னு உனக்கு கிழிஞ்சிரும் வாய். அப்படியே கிழிஞ்சிரும். என்ன வாய் கிழிஞ்சிரும்? நரி வாய் கிழிஞ்சிரும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவன் வாயிலேயே வேட்டு வைக்கிற மாதிரி அவன் வாய் கிழிஞ்சிரும். அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது, உன் ஸ்தோத்திரத்தை நீ அதிகப்படுத்தும் பொழுது, அந்த ஸ்தோத்திரத்தில் பெருகிற கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? ஒருத்தவன் சாப்பிட்டுக்கினே இருந்தானா, தொண்டையில் அடிச்சுக்கிச்சான், சீரியஸ் கண்டிஷன்ல ஆயிட்டான். அப்புறம் அவனை தலைகீழாக கவுத்து தட்டி கிட்டி அப்புறம் அந்த சோறு வந்து வாந்தி எடுத்து அவன் நார்மல் ஆகிறதுக்கே 1/2 நாள் ஆகிப்போச்சு. டாக்டர் என்னன்னு செக் பண்ணால் தொண்டையில் ஒரு வால்வு ஒன்று இருக்குமா. என்னங்க வால்வு இருக்குமா? அது என்னென்னா, சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பிடும்போது அந்த வால்வு மூச்சு குழாய் இருக்கு இல்லையா, அதை அடைக்குமா, சாப்பாடு உள்ளே போகுமா. மூச்சு விட்டு மூச்சு எடுக்கும் போது அந்த வால்வு உணவு குழாயை கவர் பண்ணுமா, மூச்சு போயிட்டு வருமா. இது நமக்குள்ள இப்படியுமா சம்சாவை சாப்பிடும் போது அதை மூடும் போல இருக்குது. புரியுதுங்களா? மூச்சை விடும் பொழுது இப்படி மூடும் போல இருக்குது. அந்த வால்வு அவருக்கு சரியாக வேலை செய்யலை. கொஞ்சம் பாருங்க, ஒரு அவயவம் வேலை செய்யலாம்னே கதை கந்தலாக போயிடுது. அப்போ என்ன சொல்ல, ஆண்டவரே என் தொண்டையில் இருக்கிற வால்வு சரியாக வேலை செய்யுது, என் கண்ணு சரியாக வேலை செய்யுது, என் கிட்னி சரியாக வேலை செய்யுது, இல்லை என் ரத்தம் நல்லா இருக்குது, அல்லேலூயா, என் செல்கள் எல்லாம் நல்லா இயங்க வச்சிருக்கிறீங்க, எனக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறீங்க, எனக்கு நல்ல பலம் தந்திருக்கிறீங்க, என் இருதயம் நல்லா இயங்க வச்சிருக்கிறீங்க, என்னை நல்லா நடக்க வச்சிருக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு சுகம் கொடுத்துருக்கிறீங்க. உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம். உங்களுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க வாயை திறந்து. அநேக ஸ்தோத்திரத்தில் உங்க கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உங்க கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. உங்க கிருபை இறங்கும் போது மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அப்ப இயேசு உங்களுக்குள்ள இருந்த கிருபை. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா கிருபை, நீங்க ஜெபம் பண்ணா கிருபை. 3வது தான் ஜெபம் பண்ணா கிருபை. சங்கீதம் 66, 19, 20 சொல்லுது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை என்ன செய்தார் கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு
சோத்திரம் உண்டாவதாக. கிருபை யாருக்கு உண்டோ அவர்கள் ஜெபம் கேட்கப்படும். யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை உண்டு. எல்லாம் என்னோட சொல்லுங்க, கிருபை யாருக்கு உண்டோ அவர்கள் ஜெபம் கேட்கப்படும். யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை உண்டு. நீங்க சவுல் ராஜாவை பாருங்க, ஒரு இடத்துல கூட அவன் ஜெபம் பண்ணா, கத்தரை வேண்டிக் கொண்டா, கத்தரை பார்த்தானே எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. கத்தர் தான் அவனை ராஜாவாக்குனார். கழுதையை தேடி போனவனை கத்தர் கிருபையினால ராஜாவாக்குனார். அவன் எவ்வளவு ஆண்டவருக்கு அந்த கிருபைக்கு சாட்சியா வாழணும். என்னமோ ஒரு பெரிய லாடு லபக்கிலிருந்து வந்தவர் மாதிரியாகவும் ரொம்ப தெனாவிட்டா ஒரு நேரம் கூட அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு என்ன செய்யவே இல்லை. அவன் ஜெபிக்கவும் இல்லை, கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அவன் சிந்திக்கவும் இல்லை, ஒன்றுமே பண்ணல. ப்ரேயர் லைஃபே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யார் கிருபை உள்ளவனோ அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை கொடுக்கிறாரு. நீ கிருபை பெற்றவனா இருக்கணும்னா தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவனா நீ மாறணும். அல்லேலூயா. ஆனால் கடைசியாக கண்ணெல்லாம் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் கதெல்லாம் முடிகிற நேரம் இவன் போய் ஆண்டவரை தேடுறான். தன் நெருக்கம் வந்துருச்சுன்ன உடனே காரியத்துக்காக போய் தேடுறான். பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. அப்புறம் ஆசாரியர்கள் மூலமாக ஏதாவது பதில் கிடைக்குமான்னு பார்த்தா அதுலேயும் அவனுக்கு என்ன இல்லை, பதில் கிடைக்கல. தீர்க்கதரிசி உதவியை நாடுறான், அதனாலேயும் என்ன கிடைக்கல, அவனுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. கர்த்தர் சைலண்ட் ஆயிட்டாரு. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் கர்த்தர் அவனோட பேசுறதையே நிறுத்திட்டாரு. தேவ பிள்ளையே, ஒருத்தவனை விட்டு கிருபை விலகுதுன்னா என்ன அபாயம் தெரியுமா? உனக்கு ஜெபிக்கவும் இன்ட்ரெஸ்ட் வராது, உன் ஜெபத்துக்கும் பதில் வராது. அதான் கிருபை இழந்து போனவனின் அடையாளம். அதான் கிருபை இழந்து போனவன் அடையாளம். உனக்கு ஜெபிக்க ஆவல் இருக்கான், ஆவல் அடங்கி போச்சான். ஜெபிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சந்தேகமே இல்லை, கிருபை இல்லை. அதான் உனக்கு அந்த ஜெபத்தின் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் கிருபை பெற்றவன் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவன் கிருபையின் மேல் கிருபை பெறுவான். அல்லேலூயா. இவரால் ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் இவர் ஜெபத்துக்கு பதில் இல்லை? ஆவியானவர் எழுதுறாரு, 2 சாமுவேல் 7:15 சொல்றாரு, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போலன்றார். எவ்வளவு அபாயகரமான வார்த்தை பாருங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் கிருபையை விளக்க மாட்டாரு. சவுலிடத்திலிருந்து கிருபையை விளக்கினார். அவனுக்கு ஜெபிக்க முடியல. அவன் ஜெபத்திற்கு பதிலும் என்ன செய்யல, வரல. காரணம் அவன் கிருபையை இழந்து போனவன். இன்றைக்கு இந்த ராத்திரி கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களில் ஒருவராகில கிருபை இழந்து போனவனா இருக்கக்கூடாது. எத்தனை உறவு வேணாலும் உங்களை விட்டு போட்டோம், அது பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் தேவ கிருபை மட்டும் நம்மளை விட்டு விலகவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய வீட்டை விட்டு கிருபை மட்டும் விலகக்கூடாது. கிருபை நமக்கு ரொம்ப தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, விளக்கினது போல அவனை விட்டு நான் விளக்க மாட்டேன். தாவீதை பற்றி சொல்றார், அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன். ஆனால் தாவீதை பாருங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்தை அவர் தள்ளவில்லை. நான் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், அவர் எனக்கு உதவி செய்தார், எனக்கு விசாலமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் கர்த்தரை முறையிட்டு நான் வேண்டுவேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தாவீது. காரணம் என்ன தெரியுமா? அவன் கிருபை பெற்றவன். ஆமென். சங்கீதம் 18:50 சொல்லுது, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் நான் கிருபை செய்கிறேன். ஆமென். ஆமாம், நீ கிருபை பெற்ற உன் மட்டும் இல்லை, உன் சந்ததிக்கே அந்த கிருபை வருது. ஒரு தாய் தகப்பன் கிருபை பெற்றிருக்கிறாங்கன்னா அவங்க சந்ததிக்கே கிருபை செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, மலைகள் விலகும், பர்வதம் நிலை பெயரும், ஆனால் என் கிருபை மட்டும் உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகவே விலகாது. ஆமென். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்கலாம். இப்போது அந்த கிருபையை எண்ணி நம்ம பாட போறோம். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ,
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மறுபடியும் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோது கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோது கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். சத்தமா, மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். க்ளோரி. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இந்த பாடலை பாடும்போதே தேவ கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை கூப்பிடுவார்